ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, மைரோ காயின் எந்த அளவுக்கு வந்து மேலே போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறையாவே ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காயின்ஸை நம்ம எந்த இடத்துல பை பண்ணுறது, எந்த இடத்துல செல் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸுமே டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அதுவும் நான் கொடுத்திருக்க லிங்க்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மைரோ காயின் இப்போ என்ன பிரைஸ்ல ட்ரேடிங் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்புல 0.128 அந்த டாலர் மதிப்புல இப்போ வந்து நல்லாவே போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஹைல போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா 0.131 அந்த அளவுக்கு வந்து நல்லாவே ஹைல போயிருக்குது. அதாவது இன்னைக்கு தான் இந்த ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா 0.145 அந்த ரேஞ்ச் அளவுக்கு வந்து மேலே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த புல் ரனுக்குள்ள $1 ஒரு $5 வரைக்கும் மேலே போகலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மைரோ காயினை வாங்கி ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. போன வாரத்தில் கூட நான் இதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த அப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.060 65 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அன்னைக்கு கூட நான் சொல்லியிருந்தேன், அதாவது $1 $5 வரைக்கும் மேலே போகலாம். அதாவது இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.130 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 0.131 வரைக்கும் மேலே போயிருக்குது. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹையில் வந்திருக்குது. போன வாரத்தில் எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது போன வாரத்தில் 0.094 அந்த அளவுக்கு வந்து மேலே போயிருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கீழே இறங்குனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.052 0.051 அந்த ரேஞ்ச் அளவுக்கு வந்து கீழே இறங்குனது. அதுக்கப்புறமா இப்போ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லாவே ஹையில் வந்திருக்குது. அதாவது அந்த 0.051 இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு மடங்குக்கு மேலே நல்லாவே ஹையில் வந்திருக்குது. இது நம்ம நேற்று பார்க்கும்போது எந்த அளவுக்கு கீழே இருந்ததுன்னா 0.075 0.078 அந்த அளவுக்கு வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த காயினை வந்து பை பண்ண சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய வேலாம் வாங்கி ஹோல்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா கூடிய சீக்கிரத்திலே $1 அளவுக்கு மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்ததுனால இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு அப்படியே மேலே வந்திருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.150 0.180 வரைக்கும் மேலே போகலாம். அதே மாதிரி எந்த அளவுக்கு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.110 0.100 வரைக்கும் கீழே வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும்போது ஒரு பெரிய நஷ்டத்தில் முடியலாம். அதனால் எந்த அளவுக்கு கீழே இறங்குதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். அதுவும் நம்ம எந்த அளவுக்கு வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம்னா மினிமம் ஒரு $5000 ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு $10,000 வரைக்கும் வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. ஏன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு $1 போனால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மடங்கு அப்படிங்கிற லாபத்துக்கு நமக்கு வந்து எடுக்கலாம். இப்போ அதாவது இந்த கீழே போனால் நம்ம இந்த அளவுக்கு வந்து லாபம் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு கீழே வருதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணுவீங்க. இந்த டயத்தில் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிட வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே 5000% கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 5000% பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், see you. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.